கேரளா போட் ஹவுஸ். ஃபோட்டோஸ் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். சொல்லுங்க. Finally, we arrived Alleppey. ஆலப்புழா இங்கே பாருங்க, வந்துட்டோம். இங்கே பாருங்க. ம் இது என்னன்னா இருங்கம்மா கொஞ்ச நேரம். சொல்லுங்க. சவுண்ட் போட் ஹவுஸ். இந்த நம்ம வந்து இங்கே ஃபுல் டே டங்கில் ஹாஃப் டே எடுத்திருக்கோம். என்னன்னாக்கா லஞ்சு லஞ்ச் டைம் எங்களுக்கு இன்னைக்கு இங்கே தான் சாப்பாடு. எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அப்புறம் சாப்பாடெல்லாம் போடுறோம். நல்லா இருக்கு. ஆனால் சீலாப்பா சப்பாத்தி போட்டு வந்துட்டோமோ? அதான். நான் சப்பாத்தி போட்டிருக்கேன். இதில் அம்மா உட்கார போறீங்களா? இதில் போட்டு வா. நாங்கள் வந்துட்டோம், போட்டுக்கு வந்துட்டோம். Pearl Cruise. தான் எங்கள் போட். ஓகே, தேங்க்யூ. அம்மா மல்ல நல்ல இருக்கிய மல்ல. ஓகே, நம்ம போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த போட் ஹவுஸ். இது எங்களோட போட். இன்னைக்கு இது என்ன ஸ்பெஷல்னால், நம்மளை கூட்டிக்கிட்டு அப்படியே ஜலம் கூப்பிட்டு போவாங்க. அப்படியே போகிற வழியில் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்ல, லைக் ஃப்ரெஷ் மார்க்கெட், மீனெல்லாம் வாங்கலாம். அங்கேயே வாங்கி நம்ம இவங்கக்கிட்ட, நம்ம செஃப்கிட்ட நம்ம காய்ச்சல அந்த செஃப்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு ருசியாக வகையாக செஞ்சு கொடுப்பாரு. அதான் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பெஸ்ட்டு என்னன்னு சொன்னாங்கன்னா மீன் பொழிச்சது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ போய்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொஞ்சம் ருசி பார்த்துருக்கோம். லெமன் ஜூஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் லேக்காக வேம்பநாடு லேக் தான் என்டர் பண்ண போகிறோம். சுற்றும்போது உங்களோட ஊரிலும் விவசாயம் இருக்குது, இங்கேயும் விவசாயம் இருக்குது. ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, கல்டிவேஷன் நடக்குது அந்த சமுத்திர லெவல்லேருந்து 2 மீட்டர் கீழே தான். வேர்ல்டில் ஹாலண்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன். அதனால் இந்த இடத்துக்கு ஹாலண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு தனிப்பேர் கூட வச்சு, ஹாலண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் இதோட மேஜர் அட்ராக்ஷன். நீங்கள் சுற்றும்போது உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் வேணும்னா, இப்போ நம்ம மெனுவில் ஃபிஷ் கறி இருக்குது, உங்களுக்காக ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, சிக்கன் இருக்குது, இன்னும் வெஜிடபிள் டிஷ்ஷஸ் இருக்குது. அதே தவிர ப்ரான்ஸு, கிராபு, ஸ்குட்ஸு, அதே மாதிரி ஏதாவது வேணால் அங்கே ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். கேப்டன் வரும்போது சொல்லிவிடும், நீங்கள் அங்கே வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக உள்ள சமையல் பண்ணி கொடுத்துருங்க, சேர்ந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்பீட் போட் உங்கள் பக்கத்தில் வந்து அப்ரோச் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் போயிடுச்சுன்னா லைஃப் ஜாக்கெட் மாட்டிட்டு போகணும், ஏன்னா அவங்க கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக பண்ணிடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு மேபி ஒரு 300 ரூபா அவ்வளோதான் வரும். அதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். போனால் லைஃப் ஜாக்கெட் மட்டும் மாட்டிட்டு. ஓகே, இதுதான் நமக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம். திருப்பி 5 மணிக்கு 300 அவ்வளோதான் வரும். ஏங்க நாங்கள் என்ஜாய் பண்ணுறோங்க. கேரளா குமாபட்டியில். கேரளா குமாபட்டி, ஆமாங்க, என்ஜாய் பண்ணுறோங்க. செம்ம என்ஜாய் பண்ணுறோங்க, நல்லா இருக்குங்க. கேரளா வாங்க, போட் ஹவுஸ் வாங்க. பாட்டை பார்த்தீங்களா? இப்போ அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு போய் பார்க்க போகிறோம். அதான் ஜலான் பண்ணி போயிட்டுருக்கு.
கிச்சன். இவங்க 2 பேர் தான் நம்ம செஃப். வியூ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ வந்து என் வாயிலேருந்து எதாச்சும் வரணும் உனக்கு. எல்லாமே அட்டாச் பாத்ரூமா? வா, எல்லா ரூம்லையும் ஏக்கர் தட்டி விடு. காசு கட்டியிருக்கோம்ல. எங்க போட் ஹவுஸுங்க மெத்த நல்லா இருக்குங்க. ஓகே, நாங்கள் அந்த ஸ்டாப்க்கு வந்துட்டோம். அதாவது எந்த ஸ்டாப்னா, ஸ்லிப்பு. ஷூ போடணும். நான் வேறு வழி இல்லை. எல்லோரும் சேஃபாக ஸ்லீப்பர் போட்டு வந்துட்டாங்க. செருப்பு நான் பெரிய பருப்பு மாதிரி ஷூ போட்டு வந்துட்டேன். ஷிட், இட்ஸ் ஓகே. டக்குன்னு போட்டேன். அதுக்குள்ளே அவங்க ஷாப்பிங் முடிச்சிடுவாங்க போல. நான் இப்படி தான் வந்தேன். கேமரா மேலே இருந்துச்சு. ஓகே. ஐயோ, சொதன்னு இருக்கு. ஐயே அப்பா, இதானா? இதில் லாப்ஸ்டரா? ஓ, லாப்ஸ்டர் அது இல்லை, பெரிய இல்லை, பெரிய விடா. பெரிய மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வயிற்றுக்குள்ளே போக போகிறீங்க. ஹாய், நீங்களும் எங்கள் வயிற்றுக்குள்ளே போக போகிறீங்க. அப்பா அப்பா, எனக்கு பயம் இருக்கு. பக்கிங் பண்ணிட்டாங்க. மை காட். ஸ்லோவாக ஓடுற போட்டு நம்ம ஸ்பீடாக நவருது பாருங்க. மறுபடியும் வந்துருச்சு மேலே. ஓ ஓ ஓ, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ போய் சாப்பாடு பார்க்க போகிறேன்.